எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பருப்பு கூட்டு. இதுக்கு வந்து நான் ஒரு 2 வாழைக்காய் எடுத்துக்க போகிறேன். இந்த 2 வாழைக்காய்க்கு வந்து ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம். இதை வந்து நல்லா கட் பண்ணி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா நீள்வாக்கில் கீறி எடுத்துக்கலாம். வாழைக்காயை தோல் சீச்சிட்டு சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் நான் காட்டிக்கல. இந்த மாதிரி ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நம்ம திருவி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு கூட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்து குழஞ்சி போயிடக்கூடாது. லேசாக திரியாக இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து வந்து கடாயில் வந்து கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட வாழைக்காயை இது கூட சேர்த்ததுக்கப்புறம் லேசாக கொஞ்சம் 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக விடுங்க. நம்ம பருப்பு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சும்மா ஒரு சிட்டி அளவுக்கு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை எடுத்து நல்லா நச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு கூட்டோடு இதை சேர்த்துக்கலாம். நச்சிட்டு சேர்க்கையில் இதோட வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழைக்காய் நல்லா வேகணும். வாழைக்காய் வெந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல பருப்பு, அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காயை வேக வைக்க ஊற்றுற தண்ணிக்கு பதிலாக நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியவே போட்டு வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வாழைக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருதில்ல, இந்த பதத்தில் வந்து நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து கிளறிடுங்க. இந்த பருப்பு கூட்டு இந்த மாதிரி லேசாக சலசலன்னு இருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்தோன்னா இது கரெக்டாக இருக்கும். ஆறுனே இது கொஞ்சம் லேசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக சதன்னு இருக்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதை இறக்கிருங்க. நம்மளோட வாழைக்காய் பருப்பு கூட்டு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, இந்த மாதிரி காரக்குழம்பு ஐட்டம்லாம் இருக்குல்ல, அது கூட சேர்த்து சாப்பிடையில இதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். உணவை வந்து நல்லா சுவையாக நல்லா ருசித்து சாப்பிடுங்க. அதே நேரத்தில் அளவாக சாப்பிடுங்க. நன்றி.